உன் வாழ்க்கையை மாற்றும் 10 நிமிட ஊக்க உரை. ஃபயர். தமிழில் சக்தி வாய்ந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச் ஸ்கிரிப்ட். ஒரு நாள் நீ கண்ணாடி முன்னாடி நின்னு உன்னை நீயே கேட்டுப்பாரு. நான் இவ்வளவு நாளா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? காலம் ஓடிக்கிட்டு இருக்கு, வயசு கூடிக்கிட்டு இருக்கு, ஆனா கனவுகள் மட்டும் இன்னும் ஆரம்பத்திலேயே நிக்குது. ஏன் தெரியுமா? நமக்கு திறமை இல்லாததுனால இல்ல, நமக்கு வாய்ப்பு இல்லாததுனால இல்ல, நம்மையே நாம நம்பலன்னு தான். இந்த உலகத்துல பெரிய வெற்றியாளர்கள் எல்லாரும் ஒரு நாள் சாதாரண மனிதர்கள் தான். அவர்களுக்கும் பயம் இருந்தது. அவர்களையும் மக்கள் கேலி செய்தாங்க. உன்னால முடியாதுன்னு சொல்லியவங்க இருந்தாங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் வேறுபட்டது. அவர்கள் கைவிடல. நீ இன்று தோற்றிருக்கலாம். உன்னை யாரும் மதிக்காமல் இருக்கலாம். உன் குடும்பமே உன்னை புரிந்துக்காமல் இருக்கலாம். ஆனா நினைச்சுக்கோ, ஒரு விதை மண்ணுக்குள் புதைக்கப்படும் போது அது முடிஞ்சுடுச்சு போலதான் தெரியும். ஆனா உண்மையில் அதுதான் அதன் புதிய வாழ்க்கையின் ஆரம்பம். நீ இப்போ சந்திக்கிற கஷ்டம் உன்னை உடைக்க வரல, உன்னை வலிமையாக்க தான் வந்திருக்கு. ஒரு சிங்கம் காடின் ராஜா ஆவறது அதுக்கு கிரீடம் போட்டதால இல்ல, அது தினமும் போராடுறதால. பல பேரு வாழ்க்கையில தோற்றதுக்கு காரணம் அவர்களால முடியலன்னு இல்ல, அவர்கள் முயற்சியை நிறுத்திட்டாங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, ஸ்லோவா போறது தவறு இல்ல, ஸ்டாப் ஆவறது தான் தவறு. நீ இன்று ஆரம்பிச்சா ஒரு வருடத்துக்கு பிறகு உன் வாழ்க்கையே மாறிடும். ஆனா பெரும்பாலான மக்கள் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? நாளை ஆரம்பிப்பேன், அடுத்த மாதம் பார்க்கலாம், சரியான நேரம் வரட்டும். இந்த நாளை தான் பல கனவுகளை கொன்றுச்சு. இந்த உலகம் உனக்கு எதையும் இலவசமா தராது. ரெஸ்பெக்ட் வேண்டுமா? உழைப்பு கொடு. சக்சஸ் வேண்டுமா? கன்சிஸ்டன்சியை கொடு. பெரிய வாழ்க்கை வேண்டுமா? சிறிய சுகங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணு. காலை சீக்கிரம் எழு, உடம்பை ஃபிட்டா வை, புத்தகங்கள் படி, புதிய விஷயங்கள் கற்று. தோல்வியை பயப்படாதே. ஏன்னா தோல்வி என்பது முடிவு இல்ல, அது ஒரு லெசன். ஒரு நாள் வரும், இன்று உன்னை கேலி செய்தவங்க உன்னை பார்த்து கைதட்டுவாங்க. இன்று உன்னை இக்னோர் செய்தவங்க உன்னோட போட்டோவுக்கு லைக் போடுவாங்க. உன்னை நம்பாதவங்க நான் அவளை முன்னாடியே தெரியும்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த நாளை காண இன்று நீ வலியை தாங்கணும். நினைச்சுக்கோ, கடல் அலை சத்தமா இருக்கும், ஆனா முத்து அமைதியா உருவாகும். அதே மாதிரி உன் ஹார்ட் ஒர்க் அமைதியா இருக்கலாம், ஆனா அதன் ரிசல்ட் உலகத்தையே சத்தம் அடிக்க வைக்கும். நீ ஏழையாக பிறந்திருக்கலாம், ஆனா ஏழையாக இறக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ ஆர்டினரி ஃபேமிலியில பிறந்திருக்கலாம், ஆனா எக்ஸ்ட்ராடினரி வாழ்க்கை வாழ முடியாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. உன்னோட பாஸ்ட் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. இம்பார்ட்டன்ட் என்னன்னா, இப்போ நீ எடுக்கிற டிசிஷன் தான். இந்த நிமிஷத்துல நீ முடிவு பண்ணு, என்னால முடியும், நான் மாறப்போறேன், என் குடும்பத்தோட வாழ்க்கையை உயர்த்த போறேன், நான் சாதிப்பேன். இந்த வார்த்தைகளை மனசுக்குள் மட்டும் சொல்லாதே, உன் ரத்தத்துல கலக்கணும். வெற்றி என்பது லக்கி பீப்புளுக்கு மட்டும் கிடைக்கிற கிஃப்ட் இல்லை, அது தினமும் முயற்சி செய்யறவங்களுக்கு கிடைக்கிற ரிவார்டு. ஒரு ஈகிள் பறக்கும்போது அது மழைய பயப்படாது, அது மேகத்துக்கு மேல போயிடும். அதே மாதிரி உன் பிரச்சனைகளை பார்த்து அழாதே, அதை தாண்டி மேல எழு. இன்று இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி கேள். நான் என் கனவுக்காக இன்று என்ன செய்தேன்? பதில் ஒண்ணுமே இல்லைனா நாளை வாழ்க்கை மாறாது. ஆனா இன்று முதல் நீ தினமும் கொஞ்சமாவது முன்னேற ஆரம்பிச்சா 5 வருடத்துக்கு பிறகு நீ இன்று இருந்த மனிதனாக இருக்க மாட்டே. நினைச்சுக்கோ, ஒரு சிறிய தீப்பொறி முழு காட்டையும் எரிக்க முடியும். அதே மாதிரி உன் உள்ள இருக்கிற சிறிய நம்பிக்கை கூட உன் முழு வாழ்க்கையை மாற்ற முடியும். அதனால் எழு, ஓடு, போராடு, விழுந்தா மீண்டும் எழு. உலகம் உன்னை சந்தேகப்படலாம், ஆனா நீ உன்னை சந்தேகப்படாதே. ஏன்னா உன்னோட வாழ்க்கையை மாற்றப்போகும் சக்தி வேற யாரிடமும் இல்லை, அது உன்னுள்ளே இருக்கு.